Hi students, 12th Business Maths, example 1.27. Akash bats according to the following traits. If he makes a hit, there is a 25% chance that he will make a hit his next time at bat. If he fails to hit, there is a 35% chance that he will make a hit his next time at bat. Find the transition probability matrix for the data and determine the Akash long range batting average கொடுத்துக்கிறாங்க. இந்த given questionல success and failure இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, கேட்குற கொஸ்டினில் find the transition probability கேட்குறாங்க. பட் transition probability symbol வந்து capital T. ஸோ capital T equal to and success and failure கேட்கணும். இந்த இடத்துல S and F, இந்த பக்கம் ஒரு S and Fன்னு என்ட்ரி பண்ணுங்க. ஸோ இந்த transition matrixோட symbols என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணிட்டு இந்த டேட்டா ஃபில் பண்ணுறீங்க. இப்போ given questionல பார்த்தீங்கன்னா, ஸோ Akash he makes a hit. There is a 25% chance that he will make a hit is a next time a batting கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஹிட்டுன்றது நடத்தினா சக்ஸஸை மென்ஷன் பண்ணுறது. ஸோ ஆகாஷ் வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாருன்னா அடுத்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்குள்ள ப்ராபிலிட்டி எவ்வளோ இருக்குதுன்னா 25% கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஹிட்டுன்ற சக்ஸஸ், இதில் சக்ஸஸ் அடுத்த மேட்ச்சுக்கு வின் பண்ணுறதுக்கு உள்ள ப்ராபிலிட்டி. ஸோ இது சக்ஸஸ். அப்போது எவ்வளோ இருக்குன்னா 25% கொடுத்துருக்காங்க. 25% 25/100. அப்போ 25/100 0.25. அப்போ இதில் 0.25 என்ட்ரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு if he fails to hit, சப்போஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அடுத்த மேட்ச் வந்து வின் பண்ணுறதுக்கு உள்ள ப்ராபிலிட்டி கொஷினில் பார்த்தீங்கன்னா 35% கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஃபெயிலியர், அடுத்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு உள்ள ப்ராபிலிட்டி கிவன் கொஷினில் வந்து 35% கொடுக்குறாங்க. அப்போ 35னா பர்சன்டேஜ் மீன்ஸ் 35/100. அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு 0.35 வரும். சரி, ஸோ இது ஃபில் பண்ணுறப்ப கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அகைன் சொல்கிற பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஆகாஷ் வந்து அந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டார்னா தட் இஸ் சக்ஸஸ். ஓகேங்களா? அடுத்த மேட்ச்சுக்கு வின் பண்ணுறதுக்கு உள்ள ப்ராபிலிட்டி தான் என்னது, 25%. அது நெக்ஸ்ட் டைம் அகைன் ஹிட்னு அர்த்தம்னா அகைன் வின் பண்ணுறதுக்கு உள்ள சான்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னா 25%. தட் இஸ் அ சக்ஸஸ் டு சக்ஸஸ். அப்போ 0.25. நெக்ஸ்ட் கிவன் கொஷினில் இஃப் ஹி ஃபெயில்ஸ் டு ஹிட், சப்போஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அடுத்த மேட்ச்சு ஹிட்டுன்றது சக்ஸஸ். ஸோ அடுத்த மேட்ச் வின் பண்ணுறதுக்குள்ள ப்ராபிலிட்டி, ஸோ ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அடுத்த மேட்ச் வின் பண்ணுறது, வின்ன்றது ஹிட்டுன்றதுல சக்ஸஸை மென்ஷன் பண்ணுறது. ஸோ ஃபெயிலியர்லேருந்து அடுத்த மேட்ச்லேருந்து வின் பண்ணுறதுக்கு உள்ள ப்ராபிலிட்டி வரும்போது 35%, தட் இஸ் 0.35. ஸோ அதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ அடுத்தது இந்த டேட்டா நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஸோ டோட்டல் ட்ரான்சிஸ்டர் ப்ராபர்ட்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நமக்கு 1 வரணும் ஆட் பண்ணாலே. ஸோ இதில் இங்கே 0.25 இருக்குதுன்னா அப்போ மீதி இங்கே எவ்வளோ இருக்கும் பார்க்கணும். அப்போ 1 என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ மைனஸ் 0.25. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 0.75 வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல 0.75 என்ட்ரி பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே 0.35 இருக்குன்னா 1லேருந்து 0.35 இது மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகிடுன்னா 0.65 வரும். ஸோ இந்த இடத்துல 0.65 என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் என்ன சரிங்கன்னா, கிவன் கொஷினில் ஃபைண்ட் த ட்ரான்சிஷன் ப்ராபர்ட்டி கேட்டாங்க. ஸோ ட்ரான்சிஷன் ப்ராபர்ட்டி என்ட்ரி பண்ணியாச்சு. ஃபார் த டேட்டா டிட்டர்மைன் த ஆகாஷ் லாங் ரேஞ்ச் பேட்டிங் ஆவரேஜ். லாங் ரேஞ்சு வந்து இது ஈக்குலிபிரியம்னு அர்த்தம். ஸோ அப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா இதோட கண்டிஷன் வைஸாக அப்ளை பண்ணுறப்போ இந்த இடத்துல SFன்னு என்ட்ரி பண்ணுங்கள். சக்ஸஸ் ஃபெயிலியர் அண்ட் ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி கேபிட்டல் T இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ் ஃபெயிலியர். ஸோ இந்த இடத்துல SFன்னு என்ட்ரி பண்ணிவிட்டு ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி இங்கே இருக்குது. ஸோ இங்கே என்ட்ரி பண்ணுங்கள் 0.25, 0.75, 0.35 அண்ட் 0.65 ஈக்குவல் டு SFன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இதை ரோ பை காலம் அப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ 0.25 இன்ட்டு S என்ன கிடைக்கும், 0.25 S அண்டு ப்ளஸ் போட்டு இந்த எலமெண்ட் அப்ளை பண்ணுறப்போ 0.35 Fன்னு எடுத்துங்க. ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்ளை பண்ணுறப்போ ஈக்குவல் டு Sன்னு எடுத்துங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஈக்குவல் டு Fன்னு எடுத்துக்கணும். இதில் ஏதாவது ஒன்று செஞ்சால் போதும். ஸோ இங்கேயும் S பட் இங்கே Fன்னு இருக்குது. அப்போ என்ன சரிங்க, நமக்கு தெரியும் தட் இஸ் S ப்ளஸ் F இஸ் ஈக்குவல் டு 1. இதுலேருந்து நமக்கு F நம்ம S மாற்றணும். அப்போ என்ன சரிங்கன்னா F இஸ் ஈக்குவல் என்ன பண்ணதான் 1 - Sன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த 0.25 S ப்ளஸ் 0.35 Fன்றது 1 - Sன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஈக்குவல் டு Sன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதை 0.25 S இந்த 0.35 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 0.35 0.35 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் 0.35 S ஈக்குவல் டு S. நெக்ஸ்ட் என்ன சரி, ஏன்னா கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு பக்கம், S எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஸோ இதில் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 0.35.
ஸோ மற்றதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். இந்த இடத்துல எஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ளஸ் 0.25 வெளியேறும்போது மைனஸ் 0.25 எஸ்ன்னு வரும். அடுத்தது மைனஸ் வெளியேறும்போது ப்ளஸ் ப்ளஸ் 0.35 எஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 0.35 ஈக்குவல் டு இது 1s மூல பாசிட்டிவ் ஆட் பண்ணிக்கலாம். இது 1s இது 0.35s ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப நம்ம நினைக்கிறோம் 1.35sன்னு வரும் மைனஸ் 0.25sன்னு இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். 0.35 அப்படியே எழுதிக்கிட்டு 1.35s வந்து 0.25s மைனஸ் பண்ணுறப்போ நம்ம நினைக்கணும்னா 1.10sன்னு வரும். ஸோ நமக்கு எஸ்ஸோட வேல்யூ தேவைப்படுறதுனால இந்த மல்டிபிள் நம்பர் ஈக்குவல் டு வேல்யூ டிவைடில் வந்துடும். ஸோ 0.35 divided by 0 that is 1.10 equal to s. இதை டிவைட் பண்ணுறீங்க. ஸோ டிவைட் பண்ணுறப்போ நம்ம கிடைக்கிற ஆன்சர் s is equal to கால்குலேட்டரில் டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா that is s is equal to 0.318ன்னு வரும். இது சக்ஸஸோட ஆன்சர். அடுத்து நமக்கு ஃபைலரோட ஆன்சர் தேவைப்படுது. ஃபைலர் ஆன்சர் வேணால் இங்கே ஆல்ரெடி ரிசல்ட் இருக்குது. f is equal to 1 minus s இதில் என்ட்ரி பண்ணுங்கள். that is f is equal to 1 minus s. ஸோ 1 minus s ஓட ஆன்சர் வந்து 0.318. இதை மைனஸ் பண்ணுறப்போ எஃபோட ஆன்சர் நம்ம என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 0.682ன்னு வரும். ஸோ கிவன் கொஷினில் டிட்டர்மைன் த ஆகாஷ் லாங் ரேஞ்ச் பேட்டிங் ஆவரேஜ் இருக்குது. அப்போ தேஃபோர் இந்த வர ஆன்சர் நம்ம என்ன பண்ணணும் பர்சன்டேஜுக்கு மாற்றி ஆகணும். ஸோ அப்போ தேஃபோர் இந்த வந்த ஆன்சர் என்ன பண்ணுங்கள் இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணிட்டு பர்சன்டேஜ் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அப்போ தேஃபோர்லேருந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு இதோட ஆன்சர் வந்து 100 மல்டிப்ளை பண்ணுறப்போ இது என்ன ஆகும்னா 31.8%ன்னு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் 100 மல்டிப்ளை பண்ணுறப்போ 68.2ன்னு வரும். ஸோ இதுலேருந்து f is equal to 68.2%. ஸோ ஆகாஷோட லாங் ரேஞ்ச் பேட்டிங் ஆவரேஜ் கேட்குறதுனால இந்த இடத்துல ஆகாஷ் பேட்டிங் ஆவரேஜ் ஈஸ் பார்த்தீங்கன்னா 31.8%ன்னு சொல்லி இந்த வேர்டிங் ஃபார்ம் பண்ணி சம்ம ஃபினிஷ் பண்ணுறீங்க. ஸோ தேர்ஃபோர் ஆகாஷ் பேட்டிங் ஆவரேஜ் இஸ் 31.8%.